எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் நாம் எல்லோரும் வீட்டில் சமூக இடைவெளியை பின்பற்றி இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் பயிற்சி நிலையம் சென்று பயிற்சியை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி வீட்டில் இருக்க பயிற்சியாளர்களுக்கு தொடர்ந்து அந்த பயிற்சியோட பலன் கிடைக்கிறதுக்காக ஆன்லைன் கிளாஸ் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ள வச்சு உங்களுக்கு அந்த பயிற்சியை முழுமையாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளோட துணை இயக்குனர் அவர்களுக்கும் உப முதல்வர் அவர்களுக்கும் நாம் ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிடுவோம். என் பேர் எஸ் முகமது கபீர் அலி. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மெஷினிஸ்ட் பி யூனிட்டு சி யூனிட்டு கவர்மெண்ட் ஐடிஐ பேட்டையில் ஜூனியருக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ், பொறியியல் பொருட்களின் உலோகங்களின் குணங்கள், பொறியியல் உலோகங்களின் குணகங்கள். இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஒரு உற்பத்தி பொருளும் பார்த்திங்கன்னா ஒரு பொருளால் தான் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அந்த பொருள் உலோகமாக இருக்கலாம், இல்லைன்னா அலோகமாக இருக்கலாம். பொறியியலில் நாம் எல்லோரும் மெஷினிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் ஒரு ப்ரொடக்ஷன் மேன். மெஷினிஸ்ட்னால் என்ன அர்த்தம்? நாம் ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் நம்மளுக்கு கொடுத்துருக்க டிராயிங் பிரகாரம் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது தான் நம்மளோட வேலை. இதுக்கு நாம் மெஷின் டூலை பயன்படுத்துவோம். அப்படி அந்த மெஷின் டூலை பயன்படுத்தி நாம் செய்கிற பொருளை எந்த பொருள் உபயோகப்படுத்தோம்னா ஒன்று உலோகமாக இருக்கும், இல்லைன்னா இன்னொன்று அலோகமாக இருக்கும். இந்த உலோகமும் அலோகமும் நாம் பொறியியல் துறையில் உற்பத்திக்கு பயன்படுத்துகிறதுல இன்றியமையாததாக இருக்குது. ஃபஸ்ட்டு உலோகம்னா என்ன? பூமியிலேருந்து இந்த சுரங்கமெல்லாம் அமைச்சு தாது பொருள் இந்த இதெல்லாம் தோண்டி வெட்டி எடுக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி தாது பொருள்கள்லேருந்து பெறக்கூடியதுக்கு பேர் தான் உலோகம். சாதாரண குண்டூசியிலேருந்து விண்வெளிக்கலம், ராக்கெட்டு, ஏரோப்ளைன் பார்ட்ஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா பூமியில் இருக்க தாது பொருள், ஓர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தாது பொருள் இருந்தால் கிடைக்கிது. இரும்பு, பித்தளை, செம்பு, தங்கம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூமியில் இருக்க தாது பொருள்களில் இருந்தால் நம்மளுக்கு வெட்டி எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஃபர்னஸ் மூலியமாகவோ இல்லை அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதை டீட்டெயிலாக நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். அலோகம்னா என்ன? உலோகம் இல்லாத பொருள் பூரா அலோகம். உலோகம் இல்லாத பொருள் பூரா அலோகம். உதாரணத்துக்கு மரம் இருக்குது. மரத்தை பதப்படுத்தி நாம் ஒரு இன்ஜினியரிங் வேலைகளுக்காக பேலட் இந்த மாதிரி இதுக்கெலாம் பயன்படுத்தலாம். ரப்பர் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஆட்டோமொபைலில் சக்கரத்துக்கு நாம் வீலில் பயன்படுத்துகிற அந்த டயர் இருக்குது பார்த்திங்களா, அது ரப்பரோட கண்டுபிடிப்பு மிகப்பெரிய இன்றியமையாததாக இந்த உலகத்தில் இன்றைக்கும் இருக்குது. பிளாஸ்டிக் ஆல்ரெடி தெரியும். பெட்ரோல் கழிவுகள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது பிளாஸ்டிக்கு. கண்ணாடி, எபனைட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலோகங்கள். இந்த உலோகத்துக்கும் அலோகத்துக்கும் என்னென்ன வித்தியாசம்? உலோகத்துக்கு அடர்த்தி அதிகமாக இருக்கும். அடர்த்தின்றது டென்சிட்டி. அலோகத்துக்கு அடர்த்தி கம்மியாக இருக்கும். உலோகம் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நல்லபடியாக கடத்தும். ரொம்ப சிக்காக, அதாவது குட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அலோகம் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் ரொம்ப ரேராக கடத்தும், அப்படி இல்லைன்னா கடத்தாது. உலோகத்தை தகடாகவும் கம்பியாகவும் மாற்றலாம். அலோகத்தை தகடாகவும் கம்பியாகவும் மாற்றுறது கஷ்டம், மாற்ற முடியாது. உலோகத்துக்கு கடினத்தன்மை அதிகம், அலோகத்துக்கு கடினத்தன்மை கிடையாது, மிருதுவானது. உலோகத்துக்கு உருநிலை அதிகம், அலோகத்துக்கு உருநிலை குறைவு. உலோகத்தை வச்சு கலப்பு உலோகங்கள் தயாரிக்கலாம், அலோகத்தை வச்சு கலப்பு உலோகங்கள் தயாரிக்க முடியாது. இதுதான் உலோகத்துக்கும் அலோகத்துக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து மெட்டலில் பாருங்கள். உலோகத்தில் 2 பிரிவு இருக்குது. இரும்பு கலந்த உலோகம், இரும்பு கலவாத உலோகம். ஃபெரஸ் மெட்டல், நான் ஃபெரஸ் மெட்டல்.
ஃபெரஸ் மெட்டல்ன்றது அதிக அளவு இரும்பும் சிறிதளவு கரினா கார்பன் கரியும் கலந்துருக்கும். அது குறிப்பிட்ட ரேஷியோவில் நம்ம என்ன தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கறி கலந்து பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 2% தான் இருக்கும் கறி கலந்துருக்கும். ஃபெரஸ் மெட்டல் வந்து துருப்பிடிக்கும், காந்தத்தால் கவரப்படும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஃபெரஸ் மெட்டலில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம ஒர்க் ஷாப்பில் ஆல்ரெடி எல்லோரும் பயன்படுத்துகிறது தான் கேஸ்ட் அயன், எம்எஸ் பிளேட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் மெட்டல். நான் ஃபெரஸ் மெட்டல் இரும்பு கலவாத உலோகங்கள். இரும்பு கலவாத உலோகங்கள்னால் இரும்பும் கரியும் அதாவது அயனும் கார்பனும் கலந்துருக்காது, அதுக்கு பேர் நான் ஃபெரஸ் மெட்டல். அலுமினியம், செம்பு, காப்பரு, கோல்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இரும்பு கலவாத உலோகங்கள். இது காந்த சக்தியற்றது, காந்தத்தால் கவரப்படாது. இப்போ இரும்பு கலந்த உலோகத்துக்கும் இரும்பு கலவாத உலோகத்துக்கும் உள்ள வித்தியாசம். இரும்பு கலந்த உலோகம் வந்து பழுப்பு நிறமாக இருக்கும், இரும்பு கலவாத உலோகம் வந்து வெவ்வேறு நிறங்களில் இருக்கும். இரும்பு கலந்த உலோகத்துக்கு துருப்பிடிக்கும் தன்மை அதிகம், இதுக்கு துருப்பிடிக்கும் தன்மை கிடையாது. காந்தத்தால் இரும்பு உலோகம் வந்து காந்தத்தால் கவரப்படும், இது காந்தத்தால் கவரப்படாது. இரும்பு உலோகம் வந்து வெப்பத்தையும் மின்சாரத்தையும் மெதுவாக கடத்தும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இரும்பு உலோகம் வந்து வெப்பத்தையும் மின்சாரத்தையும் மெதுவாக கடத்தும். நான் ஃபெரஸ் மெட்டல் வந்து வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும். எளிதில் கடத்தும்னா குட் கண்டக்டர். குட் கண்டக்டர். மெதுவாக கடத்தும்னா செமி குட் கண்டக்டர். ஃபெரஸ் மெட்டல் வந்து கடினத்துவம் அதிகம், கம்பியாக நீட்ட முடியாது. நான் ஃபெரஸ் மெட்டல் வந்து மிருதுவானதுனால கம்பியாக நீட்டுறது ரொம்ப ஈஸி. அடுத்து பார்த்தீங்கன்னா அலாய், கலப்பு உலோகங்கள். இந்த கலப்பு உலோகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இரும்பு கலந்த கலப்பு உலோகம், இரும்பு கலவாத கலப்பு உலோகம்னு சொல்லி 2 பிரிவாக இருக்குது. நம்ம வேலை செய்கிற பொருளோட தரத்துக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம அலாயை உருவாக்கிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் அலாய் பார்த்தீங்கன்னா இரும்பு கலந்த கலப்பு உலோகம், இரும்பு கலவாத கலப்பு உலோகம். இரும்பு கலந்த கலப்பு உலோகம் பார்த்தீங்கன்னா இதில் இரும்பு கலந்துருக்கும், குரோமியம் கூட ஸ்டீல் சேர்ந்துருக்கும், குரோமியம் ஸ்டீல் கூட சிலிக்கான் சேர்த்துருப்பாங்க, சிலிக்கான் ஸ்டீலு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உணவுப் பொருள் தயாரிக்கிற கம்பெனி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் அந்த பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பால் கொண்டு போகிற டேங்கர் லாரி பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் செஞ்சுருப்பாங்க, அதுதான் துருப்பிடிக்காது. அதனால் உணவுப் பொருள் பாதுகாப்பாக இருக்கும். நம்ம ஒரு குறிப்பிட்ட எப்படி அதை கலந்து எவ்வளோ விதத்தில் கலந்து இதெல்லாம் செய்வாங்கன்றத பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ஃபெரஸ் அலாய் இரும்பு கலவாத கலப்பு உலோகம். இரும்பு கலவாத கலப்பு உலோகம் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பிரான்ஸு, காப்பரு, டின்னு இதெல்லாத்தையும் கலந்து பிராஸ் செஞ்சுருப்பாங்க. பிராஸ்னால் பித்தளை, பிரான்ஸுன்றது காப்பரு, டின்னு, ஜிங்க் இதெல்லாம் பயன்படுத்தி பிரான்ஸ் செஞ்சுருப்பாங்க. சால்டர் வந்து இந்த நம்ம பற்ற வைப்பு சின்ன இந்த எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் எல்லாம் பற்ற வைக்கிறதுக்கு சால்டர் ஒரு இது செஞ்சுருப்பாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ வந்து உலோகம்னா என்ன, அலோகம்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த உலோகங்களுக்கான குணங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த உலோகங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இயற்பியல் குணகங்கள், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி எந்திரவியல் குணகங்கள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ரசாயன குணங்கள் அப்படின்னு சொல்லி 3 பிரிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இயற்பியல் குணங்களை பற்றி பார்ப்போம். ஒரு உலோகத்தை அதோட எடையை வச்சு, அமைப்பை வச்சு, நிறத்தை வச்சு, கடத்தும் தன்மையை வச்சு, காந்தத்தன்மையை வச்சு, உருகும் தன்மையை வச்சு சொல்கிறதுக்கு பேர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. எடையை வச்சு எப்படி சொல்லுவீங்க? ஒரு சம கன அளவு உள்ள வெவ்வேறு உலோகங்களோட எடை மாறுபட்டு இருக்கும், சரிங்களா? இப்போ பிராஸ் வந்து எடை அதிகமாக இருக்கும், அலுமினியம் எடை கம்மியாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு, இந்த அமைப்பு வச்சு எப்படி சொல்லுவீங்க? ஒரு உலோகத்தை நம்ம வந்து ஒடிச்சு கிராஸ் செக்ஷன் ஏரியாவை பார்க்கும்போது அதோட அமைப்பை வச்சு நாம் இது என்ன உலோகம்ன்றதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு வார்ப்பிரும்பு, கேஸ்டைன் வந்து படிகம் போன்றது கிறிஸ்டலைசேஷன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸ்டீல் வந்து கிரானுலர் ஸ்ட்ரக்சர், மிக நெருக்கமாக இருக்கும். அடுத்து பாருங்கள்,
நிறத்தை வச்சு உலோகங்களை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு உலோகம் அது உலோகத்தின் நிறமும் வெவ்வேறானவை. அந்நிறங்களை கொண்டு உலோகங்களை அடையாளம் காணலாம். தாமிரம் வந்து சிவப்பு நிறமாக இருக்கும், பித்தளை மஞ்சள் நிறமாக இருக்கும், அலுமினியம் வெள்ளை நிறமாக இருக்கும். இந்த கலரை வச்சு நாம் என்ன உலோகம்ன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், கண்டக்டிவிட்டி, கடத்தும் தன்மை. வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்துறதை வச்சு அது என்ன உலோகம்ன்றதை நாம் கண்டுபிடிக்கலாம். தாமிரம் வந்து எளிதில் கடத்தி குட் கண்டக்டர். வெள்ளீயம்னா டின்னு பேட் கண்டக்டர். அதாவது பேட் கண்டக்டர்னால் ரொம்ப மெதுவாக கடத்துறதுக்கு பேர் பேட் கண்டக்டர். ரப்பர் நான் கண்டக்டர், அதாவது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் ரப்பர் கடத்தாது, இதுக்கு பேர் நான் கண்டக்டர். மேக்னடைசேஷன்றது காந்தத்தால் கவரப்படக்கூடியது. சில உலோகங்கள் காந்தத்தால் கவரப்படும், சில உலோகங்கள் காந்தத்தால் கவரப்படாது. இதை வச்சு நாம் என்ன மெட்டீரியல்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டீல் வந்து காந்தத்தால் கவரப்படும், அலுமினியம் வந்து காந்தத்தால் கவரப்படாது. அடுத்து பாருங்கள், ஃபியூசிபிலிட்டி, உருகும் தன்மை. இந்த ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் உருகும். அதாவது திண்ம நிலையில் உள்ள உலோகங்கள் வெப்பப்படுத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட உஷ்ண நிலையில் உருகி திரவ நிலையை அடைகிறது. ஒவ்வொரு உலோகமும் வெவ்வேறு உஷ்ண நிலையில் உருக ஆரம்பிக்கின்றன. இது நம்மளுக்கு தெரிஞ்சதான். தாமிரம் வந்து உருகிறதுக்கு 1080 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிறோம். அலுமினியம் உருகிறதுக்கு 655 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு உலோகத்தை உருக்கி பார்க்கும்போது அது என்ன மாதிரியான உலோகம்ன்றதை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு நாம் அடுத்து பார்க்க போகிறது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது எந்திரவியல் குணங்கள். ஒரு உலோகத்துக்கு என்னென்ன மாதிரியான எந்திரவியல் குணங்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சில டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னா தான் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறதுக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையே அதாவது இயந்திரவியல் குணங்களை நாம் புரிஞ்சுக்க முடியும். விசைன்றது ஒரு இயந்திர சாதனத்தின் மேல் வெளியிலிருந்து செலுத்தப்படும் சக்திக்கு விசை, லோட், ஃபோர்ஸ் என்று பெயர். அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஒரு பொருளின் மீது செலுத்தப்படும் வெளி விசைக்கும், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நாம் வெளியிலேருந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் வெளி விசைக்கும், அதே பொருள் அந்த விசையால் அடையும் உருமாற்றத்திற்கு காட்டும் எதிர்ப்பு விசை. இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் அந்த ஃபோர்ஸ் அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு சக்தியை காட்டும். அந்த எதிர்ப்பு சக்தி காட்டக்கூடிய குறுக்குவெட்டு பரப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறுக்குவெட்டு பரப்பு நம்ம கொடுக்குற விசைக்கும் அந்த குறுக்குவெட்டு பரப்புக்கும் இடைப்பட்ட விகிதம் தான் ஸ்ட்ரெஸ்ஸு. இதை வந்து எந்த யூனிட்டில் சொல்லுவாங்கன்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயரில் சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இன்னொரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு பேர் ரோ இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரெஸ்னா தகைவு, ஸ்ட்ரெயின்னா திரிபு. தமிழில் திரிபுன்றது ஒரு பொருளின் மீது விசை செலுத்தப்படும் போது உண்டாகும் அளவு மாற்றத்திற்கும் ஆரம்ப அளவிற்கும் உள்ள விகிதத்தை ஸ்ட்ரெயின் என்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு லோடு கொடுக்குறோம், அந்த லோடுனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஷேப்பிலேருந்து இன்னொரு ஷேப்புக்கு மாறி இருக்கும். அந்த ஷேப் மாறினதோட அளவு விகிதங்களுக்கு இடைப்பட்டது தான் அந்த இடைப்பட்ட அளவுகளோட விகிதம் தான் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அடுத்து பாருங்கள், ஃபோர்ஸ் சிஸ்டம். இந்த ஃபோர்ஸ் சிஸ்டம் பாருங்கள், டென்சைல் ஃபோர்ஸு, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸு, சியர் ஃபோர்ஸ். டென்சைல் ஃபோர்ஸ்ன்றது இழுவிசை, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்ன்றது அழுத்து விசை, சியர் ஃபோர்ஸ்ன்றது வெட்டு விசை. டென்சைல் ஃபோர்ஸ் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த ரோப்பை பிடிச்சி இழுக்கிறாரு, அந்த பக்கமும் ஒருத்தர் அந்த ரோப்பை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படி இழுக்கும்போது என்னாகும், அந்த ரோப்போட நீளம் அதிகமாகும். அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் 2 பேர் ஒரு ஆப்ஜெக்டை இந்த பக்கம் இவர் தள்ளுறதுக்கு ஆப்போசிட்டாக அந்த மேன் தள்ளுறாரு. அப்போ அந்த பொருள் வந்து அதாவது கம்ப்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் அழுத்து விசை. இது எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு டென்சைல் ஃபோர்ஸ்னால் என்ன, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்கிறதுக்காக உள்ள
ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்கள் ஷியர் ஃபோர்ஸ். ஷியர் ஃபோர்ஸ்ன்றது வெட்டு விசை. வெட்டு விசைன்றது இப்போ இந்த உருவத்தை பாருங்கள், இது ஒரு சாதாரண எம்எஸ் ஃப்ளாட் நடுவில் ஒரு ஆக்ஸாப்ரைடு வச்சு ஒரு கட்டிங் பண்ணியிருக்காங்க. கட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு மேல் பகுதி கீழ்ப்பகுதி இருக்குது. இந்த 2 பகுதியில் ஹேமரிங் பண்ணுங்கள். ஒரு பக்கம் ஹேமரிங் பண்ணதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு பக்கம் ஹேமரிங் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இந்த மெட்டல் விரியுது பார்த்தீங்களா, ஆப்போசிட் விரியும். அப்படி விரிகிறதுக்கு பேர் ஷியர் ஃபோர்ஸ். அடுத்து பாருங்கள் எலாஸ்டிக் லிமிட். ஒவ்வொரு பொருளின் மீதும் ஒரு குறிப்பிட்ட விசை அளவுக்குள் செலுத்தப்படும் விசை நீக்கப்படும் போது உருமாற்றம் முழுவதுமாக மறைந்து பழைய நிலையே அடையும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு லோடு கொடுக்குறாங்க. லோடு கொடுத்த உடனே அது தன்னோட பழைய நிலையிலிருந்து ஒரு புது உருவத்துக்கு போயிடுது. அந்த லோடை நீக்கினோடனே அது தன்னோட பழைய உருவத்துக்கே வந்துடுது. அதுக்கு பேர் தான் எலாஸ்டிக் லிமிட். ஹூக்ஸ் லா. ஒரு பொருளின் மீது எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே ஒரு ஃபோர்ஸ் நமக்கு வெளியிலேருந்து கொடுக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் நேர் விகிதத்தில் இருக்கும். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்ன்றது ஒரு மாறிலி. யங்ஸ் மாடுலஸ். நீள் விசைக்கும் அழுத்த விசைக்கும் யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. யங்ஸ் மாடுலஸோட சிம்பிள் E. E is equal to stress by strain. இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹூக்ஸ் லா அப்பெல்லாம் பார்த்தோம்ல, ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த ஏ பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸு ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இந்த ஏன்ற பாயிண்ட் வர்ற வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் நேர் விகிதத்தில் இருக்குது. அதுக்கடுத்து ஏலேருந்து ஏ புள்ளியிலேருந்து பி புள்ளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே அளவு லோடு தான் கொடுக்குறோம். ஆனால் அதோட மீழ்ச்சி பார்த்திங்கன்னா நேர்கோடாக இல்லாமல் வளையுது. அப்படி வளைகிற அந்த புள்ளிக்கு, அந்த பீன்ற புள்ளிக்கு பேர் எலாஸ்டிக் லிமிட். அந்த பீன்ற புள்ளிக்கு பேர் என்ன? எலாஸ்டிக் லிமிட். இந்த பீன்ற புள்ளி வரைக்கும் வந்ததுக்கப்புறம் லோடு எடுத்தாலும் அந்த பொருள் தன்னோட பழைய உருவத்துக்கே வந்துடும். இதுக்கு பேர் தான் எலாஸ்டிக் லிமிட். அடுத்து பாருங்கள், பீன்றது அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஏ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏ பாயிண்ட்டுக்கு பேர் லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. அந்த ஏன்ற பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. அதாவது நம்ம சேஃபாக ஒரு பொருளை வச்சு லோடு கொடுத்து சேஃபாக வேலை செய்யணும்னா அந்த ஏன்ற பாயிண்ட் வரைக்குமே போதும். பீன்றது அந்த எலாஸ்டிக் லிமிட்டோட அல்டிமேட். அடுத்து பாருங்கள், சீன்ற புள்ளி பாயிண்ட் வரும்போது, பியிலேருந்து சி வரும்போது அதாவது சீன்ற புள்ளி வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த நாம் கொடுக்குற லோடை காட்டிலும் கம்மியான லோடு தான் கொடுக்குறோம். ஆனால் அதோட மீட்சி, அதாவது வளையும் தன்மை நேர்கூட இல்லாமல் வளையும் தன்மை அதிகமாக இருக்குது. அப்போ அது அப்பர் ஈல்டு பாயிண்ட். சி அப்பர் ஈல்டு பாயிண்ட். அதுக்கடுத்து இன்னும் கம்மியாக லோடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அதிகமாக வளைய ஆரம்பிச்சிருச்சு. டீன்ற புள்ளி டீன்ற சியிலேருந்து டி போகிற புள்ளி வரைக்கும், அதாவது அதோட எந்த பக்கம் வளைஞ்சு போகிறோன்னே தெரியாத அளவுக்கு வளையிறது மாதிரி ஆயிடுச்சு. அந்த டீன்ற புள்ளிக்கு பேர் லோயர் ஈல்டு பாயிண்ட். இந்த சீன்ற புள்ளியில் அந்த நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவ்வளோ எளிதாக கண்டுபிடிக்க முடியாதனால டீன்ற புள்ளியில் கண்டுபிடிக்கலாம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம ஈல்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், எந்த லோடுமே கொடுக்காம டீன்லேருந்து ஈன்ற புள்ளி வரைக்கும் அது வாட்டுக்கு அந்த பொருள் அந்த ஆப்ஜெக்ட் அதோட நீளம் எதிர்பாராத விதமாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது. டீன்ற புள்ளி வரைக்கும் எதிர்பாராத விதமாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதுக்கு பேர் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு. அடுத்து பாருங்கள், இன்னும் ரொம்ப கம்மியாக லோடு கொடுக்கும்போது எஃப்ன்ற இடத்துல அந்த பொருள் உடஞ்சி போயிடுது. எஃப்ன்ற இடத்துல அந்த பொருள் பிரேக் ஆகிடுது. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் பிரேக்கிங் பாயிண்ட். எஃப்ன்ற பாயிண்ட்டுக்கு பேர் பிரேக்கிங் பாயிண்ட். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். இந்த டயக்ராமுக்கு பேர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம். அடுத்து பாருங்கள், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். அதாவது நிரந்தரமாக உருவ இழப்பு ஏற்படாமல் இருக்க பொருள் காட்டும் எதிர்ப்பு விசை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் எனப்படும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்
அதில் பெர்மனெண்ட்டாக ஒரு உருவமாற்றம் ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக நாம் கொடுக்குற அந்த பொருள் காட்டுற எதிர்ப்பு விசைக்கு பேர் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு. இது வந்து எலாஸ்டிக் லிமிட்டை காட்டிலும் அந்த பீன்ற புள்ளியை காட்டிலும் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு காரணி. நாம் ஒரு ஆப்ஜெக்டை வந்து வேலை செய்யும்போது அதோட பாதுகாப்பு காரணிகளை எப்படி கருத்தில் கொள்ளணும்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள விகிதம் தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள விகிதம் தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இப்போ தான் நாம் வந்து எந்திரவியல் குணகங்களுக்குள்ளேயே வந்திருக்கோம், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு பக்காவாக தெரிஞ்சுன்னா மட்டும்தான் இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட இந்த இயந்திரவியல் குணகங்களை நாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிற முடியும். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்ட்ரென்த்துனா வலிமை. இப்போ நாம் ஒரு பொருளுக்கு வெளியிலேருந்து ஒரு லோடு கொடுக்கும்போது அந்த பொருள் வந்து பிரேக் ஆகாமல் அதாவது நீட்சி அடையாமல் இருக்கிறதுக்காக அது ஒரு காமிக்கக்கூடிய சக்திக்கு பேர், எதிர்ப்பு சக்திக்கு பேர் வந்து ஸ்ட்ரென்த். அந்த காமிக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திக்கு பேர் ஸ்ட்ரென்த்து. எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கியர் வீல்ஸு, பிஸ்டன் ரிங்ஸு, கிராங்க் ஷாஃப்ட்லாம் பார்த்திங்கன்னா இன்ஜின் பார்ட்ஸுக்குள்ளே இருக்கும், நம்ம ஏர் கம்ப்ரஸருக்குள்ளேயே இருக்கும். கிராங்க் ஷாஃப்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏர் கம்ப்ரஸரு இன்ஜின் பார்ட்ஸுக்குள்ளே இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் டெனாசிட்டின்றது நம்ம டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக ஃப்ராக்சர் ஆகிறத தடுக்கிறது குணத்திற்கு பேர் டெனாசிட்டி. டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு காட்டுற எதிர்ப்பு சக்திக்கு பேர் டெனாசிட்டி. நம்ம பெல்ட்டு புள்ளி இருக்குது பாருங்கள், பெல்ட்டு புள்ளி, நம்ம பெரிய பெரிய பெல்ட்டு வீலு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெனாசிட்டி தன்மை அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து கம்ப்ரசபிலிட்டி. இந்த கம்ப்ரசபிலிட்டி வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த நம்ம ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு மேன் வந்து ஒரு ஆப்போசிட் தள்ளிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தள்ளும்போது அந்த மாதிரி ஏற்படுறதுனால பிரேக் அந்த ஆப்ஜெக்ட் வந்து உடையாமல் இருக்கணும், முறியாமல் இருக்கணும். அப்படி முறியறது காட்டுற எதிர்ப்பு சக்திக்கு பேர் கம்ப்ரசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மெஷின் பெட்டு இருக்குது பாருங்கள், நம்ம சாதாரண மெஷின் டூல் பெட்டு, நம்ம ஷேப்பிங் மிஷினு, நம்ம பிளானிங் மிஷினு, நம்ம மில்லிங் மிஷினோட பெட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டேபிள் உட்காந்துருக்க இடம் பெட்டு. அந்த பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட தன்மை வந்து அதுக்கு கம்ப்ரசபிலிட்டி அதிகமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், எலாஸ்டிசிட்டி, மீள்ச்சி தன்மை. ஒரு பொருள் மேலே ஒரு லோடு கொடுக்குறோம், அந்த லோடை எடுத்தோடனே அந்த லோடு கொடுக்கும்போது அந்த பொருள் வந்து ஒரு புதிய உருவத்துக்கு போகுது. அந்த லோடை எடுத்தோடனே அந்த பொருள் வந்து மீண்டும் தன்னோட பழைய உருவத்துக்கே வந்துடுது. இதுக்கு பேர் அந்த பொருளோட மீள்ச்சி. நம்ம 2 வீலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங்கு பின்னாடி உட்காரும்போது நம்ம அந்த ஜாக்கப்ஸர் ஸ்ப்ரிங்கு கீழே அமுங்கும். அடுத்து நம்ம பின்னாடி இருக்க ஆள் இறங்கிட்டாங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கு வந்து அதோட பழைய நிலைக்கே போயிடும். ரப்பர், நம்ம வாகனத்தில் டயர் மாட்டியிருப்பாங்கல்ல, லோடு அதிகமாகிடுச்சுன்னா அந்த டயர் வந்து அந்த உள்ளே இருக்க காற்று வந்து பார்த்திங்கன்னா அதோட ரோடு கான்டாக்ட் சர்ஃபேஸ் வந்து அதிகமாகும். அடுத்து லோடு கம்மியாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஏர் ப்ரெஷரு வந்து அதிகமாகிறதுனால அந்த ஏர் ப்ரெஷரில் அந்த ரப்பரோட கான்டாக்ட் சர்ஃபேஸ் வந்து அந்த டயரோட பழைய உருவத்துக்கே வர்றதுனால கான்டாக்ட் சர்ஃபேஸ் வந்து கம்மியாக இருக்கும். மேலியாபிலிட்டின்றது தகட்டுத்தன்மை, நசுங்கும் தன்மைன்னு சொல்லலாம். ஒரு பொருளை வந்து ஹேமரிங் பண்ணும்போதோ இல்லை ஃபோர்ஜிங் பண்ணும்போதோ அதோட ஓரங்கள்லாம் விரிசல் அடையாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மேலியாபிலிட்டி. அல்லது தகடாக மாறும் தன்மைக்கு பேர் மேலியாபிலிட்டி தன்மைன்னு பேர். காப்பர், சில்வர் இந்த மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேலியாபிலிட்டி தன்மை அதிகமாக இருக்கும். டக்டிலிட்டி, கம்பியாக மாறும் தன்மை. கம்பியாக மாறக்கூடிய தன்மைக்கு உடைய மெட்டீரியல், ஒரு பொருளை கம்பியாக மாற்றுறோன்னா கம்பியாக மாற்றுற தன்மை இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியலுக்கு பேர் டக்டிலிட்டி தன்மை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். கோல்டு, காப்பர், நம்ம அணிகலன்லாம் பார்த்திங்கன்னா மோதிரம், இந்த பெண்கள் அணிகிற ஆபரணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பியாக தகடாந்தெல்லாம் நிறையா செஞ்சுருப்பாங்க. இப்போ தங்கத்துக்கும் காப்பருக்கும் அதோட தன்மை அதிகமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், டஃப்னஸ், அதிர்ச்சி. அதாவது அதிர்ச்சின்றது ஷாக் லோடையும் பலத்த அடி, ஸ்ட்ராங் லோடு,
ஃபோர்ஸ், அதாவது ஸ்ட்ராங் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், பலத்த அடியையும் தாங்கிக் கொள்ளும் குணத்திற்கு டஃப்னஸ் என்று பெயர். நம்ம உதாரணத்துக்கு கிராங்க் ஷாஃப்ட்டு சொல்லலாம். கிராங்க் ஷாஃப்ட்டுன்றது இன்ஜினுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்து பாருங்கள் பவர் ஹேமர். நம்ம பெரிய பெரிய ஃபேக்ட்ரியெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபவுண்ட்ரி ஒர்க் ஷாப்பில் பவர் ஹேமர் வச்சுருப்பாங்க. அந்த பவர் ஹேமர் ஹெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டஃப்னஸ் தன்மை அதுக்கு அதிகமாகவே இருக்கும். பிரிட்டில்னஸ், நொறுங்கும் தன்மை. நொறுங்கும் தன்மைன்றது ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்பட்டாலும் அந்த பொருள் தூள் தூளாக நொறுங்கி போயிடும். அதுக்கு பேர் தான் பிரிட்டில்னஸ். உதாரணத்துக்கு நம்ம வெஹிக்கிளில் இருக்க பாருங்கள், அதாவது வாகனங்களில் இருக்க முகப்பு கண்ணாடி இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டோ சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கில் எதிர்பாராத விதமாக அந்த வண்டி மேலே போய் இறங்கிருச்சுனாலும் அது என்ன ஆகும், அந்த கண்ணாடி ஷார்ப்பாக இல்லாமல் தூள் தூளாக கீழே இறங்கி நொறுங்கிடும். ஏன்னா அது சேஃப்டி பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா ஷார்ப்பாகி மற்ற பேசஞ்சர் மேலே, நம்ம பயணிகள் மேலே அதெல்லாம் டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்றக்காக அதுக்கு வந்து அந்த பிரிட்டில்னஸ் தன்மை அதிகமாக இருக்கணுன்றக்காக அதை வந்து கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. கேஸ்டைனும் இதே ப்ராப்பர்ட்டி உள்ளது தான். ஹார்ட்னஸ், கடினத்துவம். ஒரு பொருளை மற்ற பொருள் மேலே வச்சு உரசும்போது அந்த பொருள் மேலே அது வந்து ஒரு சின்ன தடத்தை ஏற்படுத்தினாலோ இல்லை கீறல்களை ஏற்படுத்தினாலோ இல்லை வெட்டுற மாதிரி ஒரு தடத்தை ஏற்படுத்தி சென்றாலும் அதுக்கு பேர் வந்து ஹார்ட்னஸ்னு பேர். ஹார்ட்னஸை பொறுத்தளவு டைமண்டு, கார்பரண்டம்ன்றது கரி கலந்தது, இதுக்கெல்லாம் வந்து கடினத்தன்மை அதிகமாக இருக்கும். இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய எந்திரவியல் குணங்கள். அடுத்து பாருங்கள் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்றது ஒரு உலோகமும் இன்னொரு உலோகமும் அதுக்குள்ளே வேதியியல் மாற்றம் நடைபெறதுக்கான ஒரு முறை. இப்போ இரும்பு, குரோமியம், நிக்கல் இதெல்லாம் சேர்ந்து ஸ்டீல் கூட வினைபுரியும். ஃபெரஸ் கூட குரோமியம் ஸ்டீலு, நிக்கல் குரோமியம் ஸ்டீல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. சாதாரண ஸ்டீலில் நம்ம ஜேசிபி இருக்குது பார்த்திங்களா, ஜேசிபி எக்ஸ்கவேட்டரு, ஜேசிபி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் சிலிண்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலிண்டரில் பிஸ்டன் ராடு, சில்வர் கலரில் ஒரு ராடு வெளியில் வந்து போகும் பார்த்திங்களா. அந்த ஸ்டீல் ராடில் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பலன்னு இருக்கும். அதில் நிக்கல் குரோமியம் கோட்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, நிக்கல் குரோமியம் கோட்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. இதனால் அதுக்கு வந்து தேய்மான எதிர்ப்பு தன்மை அதிகமாகும். வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அந்த சீலை அது டேமேஜ் பண்ணாது. அது உள்ளே இருக்க அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்க சீலை அது டேமேஜ் பண்ணாது. அதை காட்டிலும் அதுக்கு வந்து லைஃபு அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த நிக்கல் இதெல்லாம் கலந்து யூஸ் பண்ணுறதுனால அதுக்கான லைஃப் டைம் வந்து அதிகமாக கிடைக்குது. பிராஸ், காப்பரு 90%, நிக்கல் 10% கலந்து பித்தளை செய்கிறாங்க. பிரான்ஸ் வந்து காப்பரு 90%, நிக்கல் 10%, அது கூட டின்னு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்து பிரான்ஸ் செய்கிறாங்க. இன்வார் ஸ்டீல், வெப்ப விரிவுக்கு உட்படாத பொருள் வந்து இன்வார் ஸ்டீல். இந்த நம்ம வெர்னியர் காலிப்பரு இந்த மாதிரி மெட்டீரியல், இந்த மாதிரி மெஷரிங் டூல்லாம் பார்த்திங்கன்னா இன்வார் ஸ்டீலில் தான் செஞ்சுருப்பாங்க. அது கூட இரும்பு 64%, நிக்கல் 36% சேர்ந்து இந்த இன்வார் ஸ்டீல் தயார் பண்ணுறாங்க. கன் மெட்டல் காப்பர் 88%, டின்னு 10%, ஜிங்க்கு 2%, இதெல்லாம் சேர்ந்து கன் மெட்டல் தயாரிக்கிறாங்க. கன் மெட்டல்ன்றது துப்பாக்கி உலோகம், துப்பாக்கி தயாரிப்பதற்கான உலோகம். இப்போ இந்த கன் மெட்டலை வச்சு தான் இந்த எல்லா மிஷினில் வர எல்லா இந்த முக்கியமான ஐட்டம் அந்த நம்ம இன்ஜினுக்கு வருது பார்த்திங்களா, பேரிங் இது கிராங்க் ஷாஃப்ட், இந்த பேரிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கன் மெட்டலில் தான் தயாரிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள் இந்த ஜெர்மன் சில்வர் எப்படி தயாரிக்கிறாங்க, நிக்ரோம் எப்படி தயாரிக்கிறாங்க, பாஸ்பர் பிரான்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உலோகம் வந்து இன்னொரு உலோகத்தோட குறிப்பிட்ட விதத்தில் வினைபுரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெறுது. இதெல்லாம் அதோட வேதியியல் குணங்கள். அதுக்கப்புறம் இரும்பு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே காற்றுல இருக்க ஈரப்பதத்தோட வினைபுரிஞ்சு இரும்பு ஆக்சைடாக துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலும் இதே மாதிரி வெளியில் இருக்க காற்று கூட வினைபுரியும், ஹைட்ரஜன் கூட வினைபுரியும். அதெல்லாம் ஒவ்வொன்றும் அதுக்கு தகுந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி தான். இது வரைக்கும் நாம் என்னென்ன பார்த்தோன்னா மெட்டல்னால் என்ன, நான் மெட்டல்னால் என்ன, அதுக்கப்புறம் மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்குள்ள வித்தியாசம், அதுக்கப்புறம் ஃபெரஸ் மெட்டல்னால் என்ன, நான் ஃபெரஸ் மெட்டல்னால் என்ன, ஃபெரஸ் மெட்டலுக்கும் நான் ஃபெரஸ் மெட்டலுக்கும் உள்ள வித்தியாசம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன வரும், ஸ்ட்ரெஸ்ஸுன்னு என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன,
அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள தொடர்பு என்ன, யங்ஸ் மாடுலஸு, ஹூப்ஸ்லா இதை பற்றி பார்த்தோம். ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் டயக்ராம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் புரியும்னு சொல்லி பார்த்தோம். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்ட்ரென்த்து, அதோட டெனாசிட்டி, கம்ப்ரஸபிலிட்டி, மேலியபிலிட்டி, டக்டிலிட்டி, டஃப்னஸ்ஸு இதை பற்றி பார்த்தோம். அப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஒரு உலோகம் வந்து இன்னொரு உலோகத்தோட எப்படி வினைபுரிஞ்சு நம்மளுக்கு தேவையான கலப்பு உலோகங்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இல்லை, மெட்டல்னா என்ன, நான் மெட்டல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அதுக்குள்ளே வித்தியாசம் கேட்பாங்க. ஃபெரஸ் மெட்டல்னா என்ன, நான் ஃபெரஸ் மெட்டல்னா என்ன, அதுக்குள்ளே வித்தியாசம் கேட்பாங்க. கண்டக்டிவிட்டினா என்ன, ஃபியூசிபிலிட்டினா என்ன, ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் டயக்ராமு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின்னா என்ன, ஸ்ட்ரெஸ் எலாஸ்டிக் லிமிட்னா என்ன, பிரேக்கிங் பாயிண்ட்னா என்ன, ஈல்டு பாயிண்ட்னா என்ன, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் முக்கியமான பாயிண்ட் என்ன, ஸ்ட்ரென்த்துனா டெனாசிட்டினா என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஒரு உலோகம் இன்னொரு உலோகத்தோடு எப்படி வினைபுரியும், அது வந்து குறிப்பிட்ட ரேஷியோவில் எப்படி கலக்கிறாங்க, அப்படி கலக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்பாடுகள் வருது, இதை பற்றி நாம் கொஸ்டினும் கேட்குறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது. சரி, நம்ம இந்த டாப்பிக்கோட எண்டு செஷனுக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருதோ இது வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு, என்னோடய மெயிலு, இல்லை இதில் இருக்க கமெண்ட் பாக்ஸ் மூலியமாக கூட கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினாலும் அதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது நம்ம ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால, அதாவது சாதாரணமாக கிளாஸில் நடத்துகிற அளவுக்கு ரொம்ப ப்ரீஃபாக போகலைனாலும் ஓரளவு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு வேறு மாதிரி எடுக்கணும் அப்படின்னாலும் உங்களோட கருத்து வந்து கண்டிப்பாக வரவேற்கப்படுது. ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் கவனித்து ஃபுல் செஷனே பார்த்ததுக்கு மிக்க நன்றி. எதுனாலும் கண்டிப்பாக என்னோட கான்டாக்டில் தொடர்பில் இருங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வளோ தூரம் கவனித்தது எல்லாருக்கும் உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை நான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி.